வணக்கம். செல்ஃப் லேர்னிங் இல்லை சுய கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சுயமாக நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னா எனக்கு ஆர்வம் இருக்கும், சுயமாக ஆர்வம் இருக்கும். அப்போ தான் நான் கற்றுக்க முடியும், தேவையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் லேர்னிங்கிற ஒரு விஷயம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த ஒரு 30 வருஷமாக அந்த ஒரு டீச்சிங்கோட டச்சில் இருந்துகிட்டே இருக்கிறேன். நான் ஒரு 3 வருஷம் விரிவுரையாளர் லெக்சராக வேலை பார்த்துருக்கிறேன் ஃபார்மசி காலேஜில். அப்புறம் நான் இங்கேருந்து கல்ஃப் போனதுக்கப்புறம் அங்கே பல ஃபார்மசிஸ்ட்டுகளை, அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட்டுகளை பல்வேறு நம்ம நாடு மட்டும் இல்லை பல்வேறு நாடுகள்லேருந்து வர்றவங்கள ட்ரெயின் பண்ணுறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அரபிஸ், ஒமானிஸை ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். இஜிப்சியன்ஸ், அவங்க டர்க்கியை சேர்ந்தவங்க, சூடானியஸ், இவங்களை அந்த ஃபார்மசி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே நம்ம நாட்டிலேருந்து வரக்கூடிய நம்ம தமிழ் பசங்க, நம்ம மலையாளிஸ், அப்புறம் அதர் ஸ்டேட்டுக்கு போயிருந்தா பீகாரி, கோவன், மகாராஷ்டிரியன், இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் வருவாங்க. அப்போ நான் இது ஒரு விஷயத்தை நான் பார்க்கும்போது இந்த செல்ஃப் லேர்னிங்கிறது வென் கம்பேர் டு அதர்ஸ், மற்றவங்களை ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சவுத் இந்தியன் சமர்க்கம் பார்த்தீங்களா, நம்ம தமிழ் பேசக்கூடிய நம்ம மலையாளிஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்குவோம், நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். பட் இந்த விஷயம் கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்வேன். அதர் ஸ்டேட், நார்த்தன் ஸ்டேட் வரவங்க சரி, அல்லது நான் சொன்ன அந்த வெளிநாட்டினுடைய அராப்ஸோ அல்லது சுடானிஸோ யாராக இருந்தாலும் இந்த செல்ஃப் லேர்னிங்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ எந்த விஷயத்தை கற்றுக்குனாலும் இது தேவை. குறிப்பாக இன்னும் அதிகமாக தேவை மொழியை கற்றுக்கொள்வதற்கு. ஸோ மொழியை கற்றுக்கிறதுக்கு சுய ஆர்வம், சுய கற்றல், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே போதும். ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கின்ற விஷயம் மொழி அல்ல. இது ஒரு விஷயம் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆங்கிலம், தமிழ், நாங்கள் ரெண்டையும் படித்தாலே போதும், வேறு எந்த மொழியும் தேவையில்லை. பள்ளி வழியாக தனிப்பட்ட முறையில் நம்ம எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கலாம். 10 15 தேவை இருக்கும்போது எவ்வளோ வேணாலும் படிப்போம். அதுக்கு உண்டான ஆர்வமும் திறமையும் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது, படிச்சுக்கிறோம் நாங்கள். பட் எங்களுக்கு கல்வின்றது பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 மொழியும் நாங்கள் கற்றுக்கிட்டா போதும். குறிப்பாக இந்தி எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு, ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த என்னென்ன காரணங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கடந்த 75 வருஷமாக நம்ம ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, 2 மொழி, ஆங்கிலமும் தமிழையும், தமிழ் தாய்மொழி கற்றுக்கிறோம், ஆங்கிலம். இதைத்தான் 75 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த சக்ஸஸ்ஃபுல் சொல்கிறதுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி நம்ம ஒரு சிலரை சொல்லலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய மனிதர். அதுக்கடுத்து அதே மதிப்பிற்குரிய மனிதர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். 2 பேரும் ஒரு சோறு பதமாக சொல்கிறேன் நான். இவங்க 2 பேரும். இதை விட்டுட்டீங்க, அந்த லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே போகும். பல ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே இந்த கல்வி திட்டத்தில் படித்தவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுத்த திட்டம். அது இருக்கும்போது எங்களுக்கு எதுக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு? 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை எங்கேயாவது இருக்கா இந்தியாவில்? இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரோல் மாடல் ஸ்டேட் இருக்கா? மும்மொழி கொள்கையை பயன்படுத்தி இந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு ரோல் மாடல் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயும் எங்கேயுமே கிடையாது. சிங்கப்பூரை ஒரு இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல 4 மொழிகளில் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் மலாய், இங்கிலீஷ், தமிழ், சிங்கப்பூர் மேண்ட்ரின் ஒரு லாங்குவேஜ். இது 4 அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அவங்க வேணும்னா மும்மொழி கொள்கையை வச்சுக்கலாம், வச்சு இந்த 4ஐயுமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வச்சிருக்கிறது பைலிங்குவல் பாலிசி தான், 2 லாங்குவேஜ் பாலிசி தான் சிங்கப்பூர்ல இருக்கு. ஸோ வளர்ந்த நாடான சிங்கப்பூர்லே 2 லாங்குவேஜ், 2 லாங்குவேஜ் பாலிசி தான் வச்சிருக்கிறாங்க. அதில் முதல் லாங்குவேஜாக இங்கிலீஷ், முதல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் மதர் டங், உன் தாய்மொழி எதுவோ அதை படி. உனக்கு மலாய் தாய்மொழியா அதை படி, உனக்கு தமிழ் தாய்மொழியா அதை படி, உனக்கு சிங்கப்பூர் மேண்ட்ரியன் தாய்மொழியா அதை படி. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ். வெளி உலக தொடர்புக்கு என் நாடு நல்லா இருக்குன்னா, சிங்கப்பூர் நல்லா இருக்க காரணம் அதுதான். நல்லா இருக்குன்னா நான் காமனான லாங்குவேஜ் உலகம் முழுக்க பேசக்கூடிய ஆங்கிலத்தை முதல் மொழியாகவும் சிங்கப்பூர்ல, 2வது ஓ தாய்மொழியை படிப்பா அப்படின்னு சொல்றது சிங்கப்பூர். வளர்ந்த நாடு, நம்மளை விட பல மடங்கு வளர்ந்த நாடு. ஸோ அதைத்தான் நான் உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நான் பார்த்ததில்ல. ஸோ எங்களுக்கு இந்த பாயிண்ட் இன்னும் ரொம்ப சலிடாக இருக்குது. 3 லாங்குவேஜ் பாலிசி தேவையே என்றது உறுதியாக சொல்ல முடியும். ஆங்கிலமும் தமிழும் நாங்கள் படித்தாலே போதும் எங்களுக்கு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டில் இருக்க தமிழர்களை பூரா நம்ம விட்டுருவோம். ஏன்னா அந்த நாட்டுக்கு போகிறாங்க, அந்த மொழி. ஜப்பானில் இருக்க தமிழன் ஜப்பான் மொழி அதில் பேசுகிறார், கொரியாவில் இருக்கிறவர் கொரியன் கற்றுட்டு பேசுகிறார்,
யூஎஸ் கனடா அங்கே போகிறவங்க நல்லா ஆங்கிலம் பேச கற்றுக்காங்க. ஸோ அந்தந்த நாட்டுக்கு போகிறவங்க கல்ஃபில் இருக்கவங்க ஹிந்தி படிச்சுக்கிறாங்க, அரபி படிச்சுக்கிறாங்க, எல்லா மொழியும் மலையாளம் படிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்கள பூரா நான் விட்டுறேன். அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தமிழர்களை போடும். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழியன்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 90லேருந்து 94 விழுக்காடு தமிழர்கள் தமிழ்நாட்டிலாம் இருக்கிறாங்க, அது ஸ்டேட்டில் இல்லை. அப்போ அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5% வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 98 to 99% சவுத் இந்தியாவிலே தான் இருக்கிறாங்க. அப்போ 1 to 2% தான் எங்கே இருக்கிறாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய அதர் அந்த நார்த் இந்தியன் வடநாட்டு பகுதியில் இருக்கக்கூடியவங்க 1லேருந்து 2% தான். அவங்களும் இந்த பாம்பேயில் இருக்க தாராவியில் இருக்கவங்க ஹிந்திக்காரனோட அருமையாக ஹிந்தி பேசக்கூடியவங்க. டெல்லி, பீகார், ராஜஸ்தான் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் அங்கே போய் இந்தியை கற்று நல்லா பேசத்தான் செய்கிறாங்க. அது ஒரே 1% தான். ஸோ மேக்ஸிமம் நான் 94% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தமிழ் பேசிக்கிறோம். வெளி உலக தொடர்புக்கு ஆங்கிலம் வச்சிருக்கோம். எதுக்கு? எங்களுக்கு ஹிந்தி. போன வீடியோல ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு அறிஞர் கேட்டிருந்தார், நீ மொழியை பேசி தான் கற்றுக்கணும்னா நீ எதுக்கு தமிழையும் இங்கிலீஷையும் படிக்கிற, அதையும் பேசி கற்றுக்க வேண்டியது ஸ்கூலில் அப்படின்னு ஒரு அறிஞர் கேட்டிருந்தார். இது அவருக்கான பதிலாக இருக்கலாம். அதே சமயத்தில் தமிழ் எங்களுக்கு அவசியம் சொல்கிறதுக்காண்டியும் எங்களுக்கு வெளி உலக தொடர்புக்கு ஆங்கிலம் தேவைன்னு சொல்கிறதுக்காண்டியும் சொல்ல வேண்டிய பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. இந்த கேள்வியை கேட்கும்போதே அவர் நம்ம முடக்கிறாரு அர்த்தம். நான் ஆங்கிலம் படித்ததுனால தான் இன்னைக்கு யூஎஸில் சிலிக்கான் வேலியில் எங்கால் பூரா ஐடியில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க, எல்லா சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரி உலகம் முழுக்க பரவி இருக்க காரணம் அந்த ஆங்கிலம் கற்றதால் தான். ஆங்கிலம் நான் படித்தே ஆகும். அடுத்து என் தாய்மொழியான தமிழை நான் ஏன் படிக்கணும்னா பேச்சு மொழி வேற, என் உணர்வு தமிழ்ன்ற உணர்வு எனக்கு எப்போ என் கலாச்சாரத்தில் எப்போ கற்றுக்குவேன் நான். என் வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, எனக்கு வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருக்குறளை படித்தா தான் எனக்கு வாழ்வியல் கல்வி எல்லாமே இருக்கிறது. நான் சொல்லும் விஷயம் இல்லை, ஒரு மனுஷன் எப்படி வாழ்றது எல்லாமே இருக்கு. அப்போ நான் திருக்குறளை படிக்கணும் வேணாமா? பேச்சு மொழியில் தான் திருக்குறளை படிப்பேனா? படிக்க மாட்டேன். அப்போ எனக்கு ஸ்கூலில் வேணும், பள்ளியில் எனக்கு தமிழ் வேணும். எனக்கு சிலப்பதிகாரம் படிக்கணும், அப்போதான் நான் கண்ணகி வீர பெண்மணி இது செஞ்சது மண்ணாணி செஞ்சது தப்புன்னு சிலம்ப போட்டு உடச்சு காமிச்சல்ல, ஒரு வீர பெண்மணி மதுரையை எரிச்சல்ல, அவளை பற்றி என் இன பெண்கள், என் தமிழ் பெண்கள் எப்போ கற்றுக்குவாங்க? கண்ணகியை படிச்சதான் தெரியாது. அதே சமயத்தில் மன்னன் யானோ அரசன் யானையை கல்வன்னு தன் தப்பை உணர்ந்து உயிரோட்டம் பார்த்தீங்களா? தவறை உணர்தல். இதெல்லாம் நான் எங்கே கற்றுக்குவேன்? தமிழை படித்தாதான் கற்றுக்குவேன். இந்த மாதிரி எந்த கலாச்சாரம் நான் இந்தியில் என்னத்தை கற்று முடியும்னா ஒன்றுமே இலக்கண இலக்கியம் எதுவுமே இல்லைன்னு முதல்ல சொல்லிட்ட முடியாது. ஸோ தமிழ் என் உணர்வு, என் உணர்வை எனக்கு என் கலாச்சாரத்தை எனக்கு என் ரத்தத்தில் போகணும்னா எனக்கு என் மொழியை நான் படிக்கணும், என்னோட இலக்கியங்களை படிக்கணும், என்னோட இலக்கணத்தை படிக்கணும். தெரிஞ்சாதான் எல்லாம் உள்ள போகும். இது நான் படிப்பது மூலம் என் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த சந்ததியினருக்கு நான் கடத்திட்டு போகணும் இந்த விஷயத்தை. அப்போ அவனுக்கு வேணும் தமிழ். அதுக்காக தான் நாங்கள் பள்ளிகளில் என் தாய்மொழியான தமிழை படிக்கணும். அடுத்து வெளி உலக தொடர்புக்கு ஆங்கிலத்தை படிக்கணும். இந்த மும்மொழி கொள்கையில கம்பி கட்டுற வேலை உருட்டுலையும் பெரிய உருட்டு இதுதான். என்ன உருட்டுனா, நாங்க என்ன ஹிந்தினா சொல்லியிருக்கோம், எந்த மொழிவாலும் படிக்கலாம் சொல்லியிருக்கோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இதுதான் பெரிய உருட்டு. அதுல ஹிந்தினே சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டாங்க சில இடத்துல எப்படி எல்லா மொழியும் கற்றுக்க முடியும்? ப்ராக்டிக்கலா பாசிபிளா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பா ஜப்பான்ல இருக்காரு, ஜப்பான்ல படி ஜப்பான் மொழி கேட்பான் ஒருத்தன். எங்க அப்பா ஜெர்மன்ல இருக்காரு, ஜெர்மன் மொழி கேட்பான் ஒருத்தன். எங்க அப்பா பிரான்ஸ்ல இருக்காரு, பிரெஞ்சு கேட்பான், பாண்டிச்சேரியில் இருக்குவேன். முடியுமா? அதான் இதான் பெரிய உருட்டு, கம்பி கட்டுற வேலை. உள்ள அர்த்தம் ஓ மொழியை அழிக்கணும், தமிழை அழிக்கணும். புரிஞ்சுங்களா? இந்தியை நேஷனல் லாங்குவேஜ், ஒரே லாங்குவேஜ் ஆக்கணும், அதுதான் எண்ணம். அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு தேவையே இல்லை இந்த ஹிந்தி, எந்த வகையிலும் தேவையே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 லாங்குவேஜ் படிக்கிறோம், படித்து ஓரளவுக்கு நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ எவ்வளவோ வடநாட்டு மாநிலங்களில் நீங்கள் 2 லாங்குவேஜ் படிக்கிறாங்களே. இப்போ 2 லாங்குவேஜ் படிச்சா இருக்கு. இப்போ படிக்கிற அரசாங்க பள்ளியில் படிக்கிற ஒரு பீகாரில் இருக்கிற குழந்தையோ அல்லது யூபியில் இருக்கிற குழந்தையோ கிராமத்தில் குழந்தையோ எத்தனை குழந்தைகளுக்கு ஆங்கிலம் ஒழுங்காக பேச தெரியும்? அப்போ நீங்கள் என்ன 2 மொழியவே ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் யூபிலேயோ பீகார்லேயோ உத்தரகாண்ட்லேயோ இந்த மாதிரி மைக்ரோ இன்டீரியரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் போனீங்கன்னா இன்னும் இந்தியை படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் இந்தியவே ப்ராப்பராக நீங்கள் சொல்லித்தரல வடநாட்டு மாநிலங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ 2 லாங்குவேஜ் பாலிசியவே வடநாட்டுகளில் இன்னும் ஒழுங்காக அமுல்படுத்தப்படவில்லை. அதுக்குள்ள 3 லாங்குவேஜ் வச்சுக்கிட்டு இருந்தா அது அர்த்தமே இல்லை. அது நம்ம கிட்ட எந்த மொழி ஈஸியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்மகிட்ட பேசும்போது அர்த்தமே இல்லை. ஸோ உங்கள் வடநாட்டில் முதல்ல ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில், கிராமப்புறங்களில் நல்லா ஆங்கிலம் பேசுறதுக்கு உங்கள் தாய்மொழியான இந்தியை ஒழுங்காக கற்றுக் கொடுக்குறதுக்கு முதல்ல
நல்ல ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க, அப்புறம் எங்ககிட்ட நீங்கள் தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இந்த மும்மொழி கொள்கையை பற்றி. சரிங்க, நீங்கள் மும்மொழி கொள்கையை அமல்படுத்த முடிவு பண்ணுறீங்க. முதல்ல ரோல் மாடலாக சில ஸ்டேட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேட்டில் வந்து மும்மொழி கொள்கையை அமுல்படுத்துங்க. எங்கெங்க தேவைப்படுதுன்னு பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் ஆளுங்க 94% எங்கள் ஊர்லாம் இருக்கிறோம். அப்படியே நாங்கள் போகிறதா இருந்தால், நாங்கள் வடநாடு போகிறதா இருந்தால் ஹை லெவலில் பேங்கிங்கில் படித்து மேனேஜர் லெவல், ஆஃபீஸர்ஸ் லெவல் அல்லது இன்ஜினியர் லெவல் இப்படி தான் நாங்கள் வெளியில் போகிறோம். அது 1% தான் நார்த் இந்தியாவில். இப்போ எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் வயல்லையும் ஒரு பீகாரியோ உத்தரகாண்ட்காரன் தான் வேலை பார்க்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறாங்க, துணிக்கடையில் வேலை பார்க்குறாங்க, ஹோட்டல்ஸில் வேலை பார்க்குறாங்க, கெப்டேரியாஸில் வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் இப்போ தெருவில் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக வடநாட்டினர் பீகாரி, உத்தரப்பிரதேச, உத்தரகாண்ட், மத்திய பிரதேச, ராஜஸ்தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் இங்கே நிறைய வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு தான் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இப்போ ஒன்று செய்யுங்க, மும்மொழி கொள்கையை அங்கே அமுல்படுத்துங்க. இங்கே யூபியில், பீகாரில், மத்திய பிரதேசில், உத்தரகாண்டில், ஹரியானாவில், இமாச்சல பிரதேசில் இந்த மாதிரி ஸ்டேட்டில் அமுல்படுத்துங்க. படுத்தி அங்கே தமிழை படிக்க வைங்க எல்லாரும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வா. இப்போ ஒரு ஜென்ரேஷன் இருக்கு. அடுத்து எங்கள் மாமா அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறாரு, புதுக்கோட்டையில் இருக்கிற, தஞ்சாவூர் இருக்கிறாரு, எங்கள் சித்தப்பா வந்து சென்னையில் இருக்கிறாரு, மதுரையில் இருக்கிறார், கோயம்புத்தூர் இருக்கிறாரு, வந்துக்கிட்டே இருப்பானுங்க எங்கேருந்து, இந்த சொன்ன ஸ்டேட்லேருந்துலாம். அப்போ அவனுக்கு தமிழ் தெரியணும். இங்கே வந்து சர்வே ஆகணும்னா தமிழ் தெரிஞ்சே ஆகணும். அப்போ அவனுக்கு மூல தமிழை கற்றுக் கொடுங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பீங்க தமிழ் சொல்லுங்க டீச்சர் இல்லைன்னு. கவலையே படாதீங்க. எங்கள் தமிழ்நாட்டில் எம்ஏ எம்ஆட் படித்த குவாலிஃபைடு தமிழ் டீச்சர்ஸ், ஐயாக்கள் அம்மாக்கள், தமிழ் ஐயாக்கள் அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பி வைக்கிறோம், வந்துடுவாங்க டைமாக. எல்லாரும் டீச்சராக வந்துடுவாங்க. பீகாருக்கோ யூபிக்கு எங்கே கூட்டால் வருவாங்க. வேலை கொடுங்க அவங்களுக்கு. தமிழை நாங்கள் அருமையாக சொல்லித்தரோம். உங்கள் ஸ்டேட்டில் பூரா வந்து நார்த் இந்தியா வந்து அவங்க தமிழை கற்றுக்கிட்டு இங்கே வந்து பானிபூரி விற்கட்டுமோ, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கட்டுமோ, இல்லை என்ன வேணாலும் செய்யட்டும். வாழ்க்கை சுலபமாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா கஷ்டப்பட வேணாங்க. அவங்க தமிழை படிச்சுட்டு வந்தாங்கன்னா இதை முடிஞ்சால் அந்த மும்மொழி கொள்கையை அங்கே அமுல்படுத்துங்க. நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் தமிழை சொல்லி கொடுக்கறதுக்கு. சரி, நீங்கள் அப்படியே வந்து புதுசாக கற்றுக் கொடுக்கணும், நம்ம வந்து நம்மளோட எஜுகேஷன் பாலிசி மாற்றுன்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களை கற்றுக் கொடுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருங்காலத்தில் இப்பயே சொல்கிறேன், உலகத்தை ஆளக்கூடிய அந்த ஏஐ டெக்னிக்கை கற்றுக் கொடுங்க. ஒரு 8லேருந்து 10லேருந்தோ இந்த சப்ஜெக்ட்ஸ் கூட வந்து அதாவது எழுதணும், பாஸ் பண்ணணும், மேண்டேட்டரியாக இல்லாமல் படித்து பாஸ் பண்ணால் போதும், அவ்வளோ. அப்படி ஒரு சப்ஜெக்டாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் டிசீஸ் மேனேஜ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம ஸ்கூல்ஸில் வந்து நோய்களை பற்றி சொல்லியே கொடுக்குறது கிடையாது. இப்போ ஒரு மாணவன் 18 வயசு வரைக்கும் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்ஜினியரிங் சைடு போயிடலாம். அவன் வந்து வாழ்நாள் முழுக்க நோயின் தன்மை எப்படி நம்மளை பாதுகாத்துக்கின்ற விஷயத்தை கற்றுக்கிறதே கிடையாது. நல்ல சண்டையில் அவன் வந்து டாக்டர் ஆகணும், எங்கள் ஃபார்மசிஸ்ட் ஆகணும், இப்போ நர்சிங் இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக தான் அதை பற்றி தெரிஞ்சுக்காங்க. இல்லையா, மிச்சப்படி தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேள்வி இருக்குது. உடம்பு சின்ன சின்ன ஸ்பாட்ஸ், ஸ்கின்ல வந்து ரெட் ஸ்பாட்ஸ் இருக்குது. சாதாரண விஷயம். பயம், இது கேன்சராக இருக்கும். அப்போ நோயை பற்றிய இது அறிவே இல்லை. ஈவன் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் நுரையீரலை தாக்கக்கூடிய வைரஸ்கள் எப்படி பரவும், நம்ம ஹைஜீன், கையை கழுவுறது, மாஸ்க் போடுறது, வாயை குப்பிடிக்கிறது, ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணி கையை கழுவுறதுன்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா கையை கழுவுறதுன்றதே கிடையாது. ரோட்டில் இருக்க கல்லை எடுத்து தூக்கி போடுவாங்க. உடனே என் நண்பர் வந்து ஒரு பஜ்ஜி கொடுப்பாரு, அப்படியே வாங்கி சாப்பிடுவார். கல்லில், மண்ணில் இருக்கக்கூடிய கல்லில் சால்மோனல்லான்ற பாக்டீரியா இருக்கும். அது வயிற்றில் போனால் டைஃபாய்டு ஃபீவர், அதுதான் இன்டெஸ்டைன் இன்ஃபெக்ஷன் ஆகி டைஃபாய்டு ஃபீவர். ஸோ அந்த பேசிக்கான விஷயங்கள், டிசீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை நம்ம கட்டாயம் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அது மேண்டேட்ரியாக இல்லை சப்ஜெக்டாக படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு வச்சோம்னா ஒரு அறிவு கிடைக்கும் வாழ்நாள் முழுக்க. அதே மாதிரி மனநலம் ரொம்ப முக்கியமானதுங்க. ப்ரையாரிட்டிசேஷன். வாழ்க்கையில் எதை முக்கியத்துவமாக நம்ம பார்க்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். பல ஐஐடியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ்ல போய் படித்தவங்க குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஐஐடி டாப்பர், வேலை இல்லைன்னு. ஸோ மனநலம் வாழ்க்கையில் எது முக்கியம், எப்படி ஹேண்டில் பண்ணணும் சுச்சுவேஷன். குட் சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில் பேட் சுச்சுவேஷன், டவுன் டீப்பாக போகும். அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்களை, மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுக்குற விஷயங்களை சப்ஜெக்டாக எக்ஸ்பர்ட்ஸை போடுங்க, ஃப்ரேம் பண்ணுங்க, இதை எஜுகேஷனில் போத்துங்க. இது வாழ்க்கைக்கு பயன்படும். ஒரு மனிதனுக்கு விட்டு விட்டு லாங்குவேஜ் ஹிந்தியை திணிக்க நீ வேண்டான்னு சொல்கிற, ஏன்பா என்கிட்ட போட்டு படுத்துறீங்க, அப்படி தேவையில்லை. பானிபூரின்ற விஷயத்த பேசும்போது எனக்கு விஷயம் யாவது வருது. பானிபூரியிட்ட விற்கிறவன்ட்ட இங்கே வந்து விற்பானா, அவன்கிட்ட வந்து நம்ம ஹிந்தியில் கேட்கணுமா, அதோ பிளேட் பானிபூரி ஏதோ அப்படின்னு கேட்கணுமா. அப்போ பாருங்க, இதில் ஒரு விஷயம் என்னென்ன பார்க்க வேண்டிய விஷயம்,
பானிபூரி விற்கிறவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். நான் ஒரு மொழியை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், நான் பானிபூரி நான் விற்கக்கூடாது, என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வளரணும்னு நினைக்கலாம். அப்போ அவன் படிக்கணும், அவன் பிள்ளை படிக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் இந்த கூட்டங்கள் வந்து பானிபூரி விற்கிறவன் அவன் மொழியில் பேசினா அவன் வேற எந்த முயற்சியும் செய்ய மாட்டான். புரியுதுங்களா? அவன் எதையும் கற்றுக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது. அவன் பானிபூரி விற்கிறானா, அவன் பையனும் பானிபூரி விற்கிறான், அவன் பேரனும் பானிபூரி விற்கணும். அதுதான் எண்ணம். நீ இதை மட்டும் செய், எதையும் கற்றுக்காத, எதையும் படிச்சுக்காத அப்படின்னு அவனை முடக்கிற வேலை இது. இங்கே வந்தாலும் அவன் அப்படிதான் இருக்கணும். அவனோட 3 ஜென்ரேஷனும் இதான் இருக்கும். இந்த கூர்க்கா பாருங்க, நேபாளி கூர்க்கா 3 ஜென்ரேஷன் கூர்க்கா தான் சுற்றிட்டு இருக்கிறானுங்க. கடைக்கடையை ஏறி 10 ரூபா வாங்கிக்கிட்டு எவனா படிச்சு இது பண்ணுறானா? ஆனால் அவன் அப்படிதான் இருக்கணும்னு இங்கே நம்ம விரும்புகிறோம், சில கூட்டங்கள் விரும்புகிறாங்க. இதைத்தான் நம்ம அடக்குமுறை என்று சொல்கிறோம். நீ நீ வந்து இந்த தொழில் பண்ணியா, இதைத்தான் பண்ணிட்டு இருக்கணும் காலங்காலமா, உன் பிள்ளைய அதான் பண்ணணும் கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலான்னு சொல்றதாங்க எங்களோட கொள்கை, மொழிக் கொள்கை, எங்களோட தமிழ்நாட்டு கலாச்சாரம் கொள்கையை தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். இதைத்தான் நாங்கள் வந்து விரும்புவோம், ஆதரிப்போம். எங்களுக்கு இந்தி எந்த கண்டிஷனையும் தேவையே இல்லை. நீங்க எத்தனை மொழி வேணாலும் கத்துக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஜப்பான் சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது. ஹிந்தி மட்டும் இல்லை, ஜப்பான் மொழி சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது, ஃப்ரெஞ்சு மொழி சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது, ஜெர்மன் மொழி சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது, அரபி சொல்லிக் கொடுக்குற இடம் இருக்குது. எல்லாத்துக்கும் எங்கள் ஊரில் ஆளுங்க இருக்காங்க, சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்குது. என்ன மொழி வேணாலும் படிச்சுக்கலாம், எல்லாம் தனித்தனியாக படிச்சுக்கோங்க. பள்ளியில் எங்களுக்கு ஆங்கிலமும் இந்த தமிழும் போதும், என் தாய்மொழியான தமிழும் போதும். இந்த 2 லாங்குவேஜ் தவிர எங்களை முடக்கக்கூடிய, எங்கள் மொழியை முடக்கக்கூடிய, எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத, கலாச்சாரத்தை அளிக்கக்கூடிய விதமாக பின் கதவு வழியாக மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை எங்கள் மீது திணிக்க வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எத்தனை வருஷம் நாங்கள் போராடுறது, 37 கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம், ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், சக்சஸ் ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில தயவு செய்து வேண்டாம் ஹிந்தி, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. நன்றி.